ஒரு அழகான கிராமம். அங்க நீலராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு தங்கமான மனுஷன். ஊரே அவரை தெய்வமா கொண்டாடுச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு மாயாவி வர்றான். அவனுக்கு ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு. யார பாக்குறானோ அவங்கள மாதிரியே அவனால உருமாற முடியும். அந்த மாயாவி நீலராஜாவோட செல்வாக்க பார்த்து பொறாமப்படுறான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னையே உனக்கு எதிரா மாத்திரம் பாருன்னு சபதம் எடுக்கிறான். ஒரு நாள் ராத்திரி அந்த மாயாவி அப்படியே நீலராஜா மாதிரி உருமாறி ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை எல்லாம் திருடுறான். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் நீலராஜா நீதான் திருடுனன்னு. வெளியே நல்லவ மாதிரி இருந்துட்டு இப்போ இப்படி பண்றியான்னு ஊர் மக்கள் எல்லாரும் நீலராஜாவை அடிக்க முன் வராங்க. நிஜமான நீலராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. நீலராஜா என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கும் மக்கள் தயாரா இல்ல. இப்போதான் ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீலராஜா திருடி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த நேரம் நம்ம கூட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு. அப்ப இது யார் செஞ்சிருப்பான்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஊருக்கு வந்திருக்க மாயாவி தான் இதை பண்ணிருக்கணும். அவனுக்கு தான் அந்த பெரிய சக்தி இருக்கே, உருமாறுற சக்தி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கதை ஒரு கற்பனை தான். ஆனா இதுல வர்ற மாயாவி தான் இப்ப நம்ம போன்ல இருக்கிற டீப் ஃபேக் தொழில்நுட்பம். இப்ப அதிகமா ஏஐ வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஃபேஸ் மாதிரி வேறொரு நபரால பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஏஐ வளர்ச்சியை நல்லதுக்கு நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையோட மீமிடால் உங்களை சந்திக்கும்.